2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை அரச பரீட்சையின் 40வது வினாவுக்கான சந்தேகத்தை அரோனிகா எனும் மாணவி, தரம் 4க்குரிய மாணவி, அடுத்த வருடம் பரீட்சை செய்ய உள்ள மாணவி கேட்கப் போகின்றார். அவருடைய சந்தேகத்தை கேட்டு நாங்களும் தெளிவு பெறுவோம். கேளுங்கம்மா. அரோனிகா இருக்கிறீங்களா? ABMN எனும் 4 நகரங்களும் அந்நகரங்களுக்கு இடையே பேருந்துகள் செலுத்தப்படுவதற்கு எடுக்கும் நேரங்கள் பின்வரும் முடிவில் காட்டப்பட்டுள்ளன. எந்த ஒரு பேருந்தும் நகரம் A-இலிருந்து அல்லது நகரம் B-இலிருந்து முற்பகல் 9, 9:30, 10, 10:30 என்றவாறு 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவை புறப்படலாம். நகரம் M-இலிருந்து முற்பகல் 9:05க்கு புறப்பட்ட ஒரு பேருந்தில் பயணத்தை ஆரம்பித்து நகரம் N-க்கு முற்பகல் 10:40க்கு வரும் பயணி ஒருவர் பயணித்துள்ள பாதையாக இருக்கத்தக்க பாதை யாது என்று கேட்டிருக்கு சார். இதுல 9:05க்கும் 10:40க்கும் இடையில 90 நிமிடங்கள், 95 நிமிடங்கள். நான் எழுதி கொள்றேன். இப்ப சென்றடைய வேண்டிய நேரம் 10:40, ஆரம்பித்த நேரம் 9:05. அப்ப இதுல சென்றடைகிற நேரத்துல இருந்து ஆரம்பித்த நேரத்தை கழித்தால் எவ்வளவு நேரம் தானே சொல்றீங்க. அப்ப இது மணி நிமிட கழித்தல். மணி நிமிட கழித்தல் என்றால் 40 நிமிடத்துல 5 நிமிடம் போனா 35 நிமிடம். பிறகு 10ல இருந்து 9 போனா 1 மணி 35 நிமிடங்கள் இருக்கின்றது. ஓகே, சொல்லுங்க. அது நாங்க நிமிடங்களுக்கு மாத்தினா 1 மணி நேரத்துல 60 நிமிடம், அதுவும் 35 நிமிடமும் 95 நிமிடங்கள், மொத்த நிமிடங்கள். வெரி குட், வெரி குட். அப்ப நீங்க இதுல நிமிடங்கள்ல சாரி தந்திருக்கிறபடியால் மணி நிமிடம் என்று உள்ளதை நிமிடங்களாக மாற்றி 95 நிமிடங்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள். வெரி குட். எனக்கு என்ன சந்தேகம்? இதுல இவர் பயணிக்கக்கூடிய பாதைன்னா 95 நிமிடங்கள் வாரது. எம்மும் பியும் என்னும் எம்முக்கும் பிக்கும் இடையிலான 50 நிமிடங்கள், பிக்கும் என்னுக்கும் இடையே 45 நிமிடங்கள், ரெண்டையும் கூட்டினா 95 நிமிடங்கள் வருது தானே சார்? வெரி குட். அப்ப கேள்விக்கான விடை MBN சொல்லலாம் என்று நீங்க சொல்றீங்க. இந்த 3ஆவது விட சரிதானே சார் என்று சொல்றீங்க. அப்படித்தானே? ஆம் சார். இது உங்களுக்கு நியாயமான சந்தேகமா அல்லது இப்படி சந்தேகம் கேட்க வேணும் என்று கேட்கிறீங்களா? கேளுங்க, சொல்லுங்கம்மா. நியாயமான சந்தேகம். நியாயமான சந்தேகம். நீங்க என்ன சொல்றீங்க? இது ரெண்டையும் கூட்டினா இது 60 நிமிடம், 60 நிமிடத்தோட 35 நிமிடத்தை கூட்டினா 95 நிமிடம். அப்ப எம்மில இருந்து பி வரைக்கும் 50 நிமிடம், பியில இருந்து எல் வரைக்கும் 45 நிமிடம். இந்த ஏக்கு போகவே தேவையில்லை. ஏன்னா இங்க 4க்கும் இருக்குது, இது 3 இருக்குது, சரிதானே? அப்படி என்று நீங்க கேட்கிறீர்கள். ஆனால் நீங்க ஒரு தவறு என்ன விட்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த ஏயிலையோ பியிலையோ புறப்படுற நேரம் இந்த நேரங்களாக இருக்கணும் என்று சொல்லப்படுது. இப்ப நீங்க பாருங்க, இதுல புறப்பட்ட ஆயத்தமானது எத்தனை மணிக்கு? 9:05க்கு. 9:05க்கு வெளிக்கிட்டவர் 50 நிமிடத்தால வந்தால் 9:55க்குத்தானே இங்க வந்திருப்பார். அவர் எப்ப புறப்படலாம்? 10 மணிக்குத்தான் அவர் புறப்படலாம். 10க்கு புறப்பட்டால் 45 நிமிடம் செலவானால் அவர் 10:45க்கு எல்லாம் சென்றடைந்திருப்பார். இங்க 10:40க்கு எல்லாம் சென்றடைந்ததா இருக்கு. அப்ப தவறா? தவறு இல்லையா? தவறு. அப்ப என்னத்தால இப்ப நீங்க என்ன பிரச்சனையால உங்களுக்கு இந்த, அதாவது நீங்கள் இப்ப அதை சந்தேகமா கேட்டது நீங்க விட்டு எந்த தவறு? இந்த 2 பஸ் இடத்துல இருந்து புறப்படுற நேரம் இந்த 9, 9:30, 10, 10:30 என்றதாக இருக்க வேண்டும். நீங்க அதே நேரம் வந்தவுடனே புறப்படுறதா இருந்தா இந்த தகவல் சரி, நீங்க சொன்ன விடை சரி. ஆனால் இப்ப அப்படி சொல்றபடியால் அது பொருத்தமில்லை. நான் இப்ப அதற்கான விடையாகத்தாரன் பாருங்கோ. இதுல இருந்து அவர் புறப்படுறா, இந்த பயணி புறப்படுறார். பயணி எத்தனை மணிக்கு?
9:05க்கு புறப்பட்டு 50 நிமிடத்துல 9:55க்கு இங்க வந்தவர் சரியா. பிறகு அவர் இதுல இருந்து 10 மணிக்குத்தான் புறப்படுறார், 5 நிமிடம் தாண்டி. 10 நிமிடத்துல இருந்து 15 நிமிடத்துல அவர் அடுத்த இடத்துக்கு போறார். அப்ப 10:15. ஆனா அங்கேயும் அவர் இன்னொரு 15 நிமிடம் காத்திருந்து அங்க இருந்து 10:30க்குத்தான் புறப்படலாம். 30க்கு புறப்பட்டு 10 நிமிடத்துல அவர் 10:40 என்ற இடத்துக்கு வரலாம். விளங்குதா? அப்ப இந்த மாதிரி அவர் போறது பிழையான செயலாக முடியும். அப்ப அவர் இப்படி வந்து போகணும், எம்மில இருந்து ஆரம்பித்து இங்க வந்து இங்க போய் இங்க போகணும். ஏனென்றா இந்த 2 இடத்திலையும் அந்த அரையற மணித்தியாலத்துக்கு ஒரு காத்தாம் புறப்படலாம். ஆனபடியா இதுல MBA என்ற முதலாவது விடைதான் பொருத்தமானது. இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? ஓம் சார். இப்ப மற்றதும் பிள்ளை, இந்த MABNன்றதும் தவறாக வரும். அது எப்படி தவறாகுதுன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 2வது விட எம்எல்ஏ இருந்து வலிக்கிட்டு அவர் 9:30க்குத்தான் இந்த பேருந்து வந்திருக்கும். 9:30க்கு அவர் இல்லையே. 9 இதுல இவ்வளவு நிமிடம் 30 நிமிடம் 9:35க்கு எல்லாம் சென்றடைவார். இல்ல சார், பேருந்து 9:30க்குத்தான் வரும். அவர் சென்றடைகிறது 9:35க்கு. ஓ, அப்போ இங்க இருந்து இங்க போய் அவர் சேர்றது 9:35 சேருவார். சரி, 9:35 சேர்ந்த உடனே அவரை நீ இங்க இருந்து திருமணி புறப்படலாம். அவர் அங்க இருந்து 10 மணிக்குத்தான் புறப்படலாம். ஓ, 10 மணி புறப்பட்டு எங்க போகலாம் இருக்கு, இங்கதானே போகலாம் இருக்குது. ஓம் சார். 10 மணியும் காமத்தியாலமும் 10:15 10:15 45 கூட்டினோம்னா உங்களுக்கு 11 மணி வந்துடும். இல்ல 10:15 வந்தா இவர் அங்க இருந்து புறப்பட இல்லாதம்மா. 10:30க்கு தான் அவர் இங்க இருந்து புறப்படலாம். திரும்ப இங்க இருந்து 10:15 புறப்பட இல்லாது. அப்ப 10:30க்கு அவர் புறப்பட்டால் பிறகு 45 நிமிடம் என்று சொன்னால் 5:1 இங்கே 8 ஆயிட்டு 8 கூட இல்லாத பாரு இங்க 11 சாரி 5:0 இதுல 8 6 எடுத்துக்கொண்டு 2 போடலாம். அப்ப அந்த ஒன்றை கொண்டு வந்தா 11:20 தான் சென்றடையலாம். இது மணி நிமிட கூட்டல் கழித்தல். விளங்குதா? மணி நிமிடம் விளங்குதா? இப்ப உங்களுக்கு நான் சொன்னது. அப்ப இந்த விடையும் பிழை, இதுதான் பொருத்தமானது. இந்த விட பிழைன்றதுக்கு நீங்க ஒரு திரும்ப விளக்கம் சொல்லுங்க. 2வது விட பிழைன்றதுக்கு 2வது விட வந்து எம்ல இருந்து ஏக்கு போகணும். எம்ல 9:05க்கு புறப்பட்டு அங்க 9:30க்கு தான் பேருந்து வரும். அப்ப 9:05 இல்ல முக்கால் மணிக்கு அரை மணித்தியாலும் ஏற போகுதுன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த பேருந்து சென்றடைவது எத்தனை மணிக்கு? 9:35க்கு அது சென்றடையும். ஆமாம். அதுல இருந்து 10 மணிக்கு தான் பிஏ சென்றடையலாம். புறப்படலாம். பிஏ சென்றடையலாம் இல்ல புறப்படலாம். ஓ, அந்த 10 மணிக்கு புறப்பட்டு 15 நிமிடங்கள் அது பயணம் செய்யணும். அப்ப 10:15 10:15க்கு பிஏ வந்தடையலாம். அதுல இருந்து 10:30க்கு தான் நாங்க புறப்படலாம் பியில இருந்து. அதோட 45 கூட்டோடும். கூட்டினா இது 75 வருது. அப்ப 45 30 தானோ, 30 45க்குன்னா 75 வருது. 75ல நாங்கள் 60 ஒரு மணித்தியாலம் என்றபடியால் 15 என்று போட்டுனா அந்த ஒரு மணித்தியாலத்தை இங்க கூட்டினால் 11:20. அது சரியா? பொருத்தமா? இது நேரம் சரியா? பிள்ளைதானே? ஓம் சார். 10:40க்கு 11:15 வருது. அப்ப அது பிழையான விடை. வெரி குட், கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள்.